ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன கைஸ், கமெண்ட்ஸ் பண்ணுங்கன்னா கமெண்ட்ஸ் 2 பேர் தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யாருமே கமெண்ட்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க. இல்லை, எனக்கு புரியல. கமெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா ஒரு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா 37 கமெண்ட்ஸ் வந்துருக்குது. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸே வராமல் இருக்குது. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 2 கமெண்ட்ஸ் தான். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா. அப்போ தான் நீங்கள் எந்த மாதிரி மைண்ட் செட்டில் சீரியல் பார்க்குறீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நேற்று நான் ரிவ்யூ போட்ட பிறகு ப்ரோமோ வந்திருக்க மாட்டிருக்குது. என்ன ப்ரோமோ? பாரதியை காப்பாற்ற ஆதி எடுக்க முயற்சி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோமோ மாதிரி ஒன்று போட்டு காமிச்சாங்க. அதில் ஆதி வந்து உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சு, நம்ம மித்ராக்கா வந்து ஆதிக்கு வந்து ஓவர் டோஸ் மாத்திரையை வச்சு அதை அவன் முழுங்கி, அது முழுங்கினது இல்லாமல் அந்த மயக்கத்தோடய வந்து நம்ம கூமுட்டையை காப்பாற்றுறாரு. அப்போ மயக்கம் போட்டு விழுகையில் இந்த மாதிரி டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணும்போது இவர் சாப்பிட்ட மாத்திரையில் ஓவர் டோஸ் கலந்துருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அது மித்ரா தான் செஞ்சுருக்கான்னு சொல்லி நம்ம கூமுட்டை அவள் மித்ராவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாப்புல. உடனே அனல் பறக்கும் அடுத்த கட்ட கதை களத்தில் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. என்ன அடுத்த கட்ட கதை? எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க, சரிங்களா? இந்த அம்மா வீறு கொண்டு எழு 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 எந்திரிக்கிறது, மித்ராவை போட்டு அடிக்கிறது, இதெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லைங்க. உடனே கீழே கமெண்ட்ஸை பார்க்கணும். பாரதி சூப்பர், சூப்பர் பாரதி, சூப்பர் பாரதின்னு எல்லா கமெண்ட்ஸ் போடுறீங்க. நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் சீரியல் பார்க்குறீங்க? அவள் இப்படியும் கழுத்தை பிடிச்சி மித்ரா உனக்கு ஆதிக்கு நடக்கிற கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு போகிறாள்ல, அதுக்கப்புறம் அவள் என்ன செய்வான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவள் ஒன்றுமே செய்ய மாட்டா கைஸ். மறுபடியும் குண்டு செடிக்குள்ளே குதிரை ஓட்டின மாதிரி அந்த ஹேண்ட்பேக்கை தூக்கி மாட்டிக்கிட்டு வேலைக்கு போகிறது அவளோட வேலை. இல்லை மித்ராவை பற்றி அவள் கண்டுபிடிச்சி அவள் செஞ்ச தப்பெல்லாம் ஆதிக்கிட்ட சொல்ல போகிறாளா? இல்லை மித்ராவை பற்றி ஆதிக்கு தெரியப்படுத்த போகிறாளா? ஒரு அளவும் கிடையாது, சரியா? சோத்தை திங்க வேண்டியது, முந்தையாவது அந்த குழந்தைங்களோடையாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஏதாவது ஒரு வேலையாவது செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்போ அந்த ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது கூட மறந்துட்டு அம்மாடி வந்து அந்த லண்டன் பாட்டி சொன்ன மாதிரி மேக்கப் போட்டு தெரியறதில்ல. இது 1 நம்பராக இருக்குது, சரியா? உடனே இல்லை சூப்பர் பாரதி, சூப்பர் பாரதிங்கிறீங்க. எனக்கு புரியல. ஆனால் இது என்ன மைண்ட் செட்டில் நீங்கள் என்ன சீரியல் பார்க்குறீங்கன்னே தெரியல. ஓகே, உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பவர் பேக்கான ஒரு சீன் வரும்போது சூப்பர் பாரதின்னு சொல்கிறீங்க. பட் என்னை பொறுத்தளவு வந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அவள் ஒரு வெறும் மண்ணுங்க, சரிங்களா? அவள் வெறும் மண் கூட வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்காக உதவும். அவள் ஒன்றுத்துக்குமே உதவ மாட்டா. அது ஒரு தத்தி, அது ஒரு வீணாக போன தண்டம். அந்த சீரியலில் இந்த பாரதின்ற ஒரு கூமுட்டை வந்து வீணாக போனது ஒன்று. பட் என்ன கேஸ், அவளுக்கு மித்ராவை பற்றி ஏற்கனவே தெரியுமா தெரியாதா? அவள் கெட்டவ, எல்லாமே தெரியும். அப்போ திருட்டு பழி போட்டது மித்ரா தான் இருக்குன்னு சொல்லி அந்த கண்ணாடி பாட்டி கூட கண்டுபிடிச்சி சொல்லுதில்ல. கண்டுபிடிச்சி சொல்லுதோ இல்லையா, அது ஒரு யூகத்துலையாவது சொல்லுதில்ல. இந்த மாதிரி வேலையெல்லாம் அவளை தவிர வேறு யார் பண்ணியிருக்க முடியும் பாரதி? உன்னை இது பண்ணுறதுக்காக அவள் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லி அந்த கண்ணாடி பாட்டி யோசிக்கிற அளவு கூட இவ யோசிக்க மாட்டா. உடனே திருட்டு புள்ளியை நம்ம மேலே போட்டோம்னு சொல்லிட்டு கூறுன்னு அழுக வேண்டியது, ஒன்றுமே இல்லாத அந்த பேக்கை தூக்கி போட வேண்டியது, சரி? ஏன்னா அதெல்லாம் திருப்பி பதில் பேசாது இல்லையா? ஏண்டியா நீ தூக்கி போட்ட அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த சேரை உடைக்க வேண்டியது, பூச்செடியை போட்டு உடைக்க வேண்டியது, சேரை தூக்கி உடைக்க வேண்டியது, பேக்கை தூக்கி வீச வேண்டியது, இருக்கிற பொருளெல்லாம் போட்டு உடைக்க வேண்டியது. ஏன்னா அதுக்கெல்லாம் திருப்பி பதில் பேசாது இல்லையா? அதனால் அதுக்கு மேலே தான் நம்ம கோபத்தை காமிக்க முடியும். இந்த கோபத்தை ஆரம்பத்திலே உன் பிள்ளைய ரூமில் வச்சு அடைச்சா வருங்க, அப்போ காமிச்சிருக்கணும். அப்போ இருந்தே அந்த கோபத்தை கொண்டு வந்து மித்ரா பற்றின உண்மையை வந்து ஆதிக்கு நீ தெரியப்படுத்தியிருக்கணும். அப்படி நீ தெரியப்படுத்தியிருந்தால் நீ உத்தமி, நீ ஒரு புத்திசாலி, நீ ஒரு சிங்கப்பெண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீ ஒன்றுமே செய்யலை. வாசுவே ஏற்கனவே 2 தடவை சொல்லிட்டு போயிட்டான், சரியா? உன் வாழ்க்கையை நீ பாரு பாரதி, அதுக்கான முயற்சி எடு பாரதி. ஆதியும் நான் தான், வாசுவும் நான் தான், எல்லா வகையிலையும் நான் உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கிறேன் உனக்குன்னு சொல்லிட்டு போயும் எப்போ பார்த்தாலும் சமையல் கட்டுக்குள்ளே உட்காந்து சமையல் பண்ண வேண்டியது, வெங்காயத்தை நறுக்க வேண்டியது, தக்காளி நறுக்க வேண்டியது, மித்ராவை போய் அடிக்க வேண்டியது, இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கு தலையை சீவ வேண்டியது, ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது, இல்லைன்னா அந்த பாட்டிக்கிட்ட உட்காந்து நியாயம் பேச வேண்டியது. இதே பொழப்புத்தனம் தான். வேறு என்ன மேடம் நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க? வேறு என்னத்தை நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க? இப்போ மட்டும் என்னமோ மித்ரா கழுத்தை பிடிச்சி அப்படியே இனிமேல் உனக்கும் ஆதிக்கு நடக்க போகிற கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு போகிற வெங்காயம். நீ என்னத்தை பண்ண போகிற வெங்காயம்? மறுபடியும் அதே ராமாயணம் தான், சரியா?
பழைய புராணம் தான். அப்புறம் நம்ம ஆதி வேறு லெவலுங்க, சூப்பர். ஆதி சூப்பர். அந்த கண்டுபிடிக்கிற விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. ஆதி சூப்பர். ஆதி வந்து சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன, வேறு என்ன, மித்ராக்கா ஃபோன் பண்ணி அவங்க அண்ணனுக்கு ஆஃபீஸை விட்டு வெளியே அனுப்பிட்டால, என் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் இல்லையா, அதனால் அவங்க அண்ணனை தூண்டி விட்றா மித்ரா. இந்த மாதிரி நான் பாரதியை வெளியே ஆஃபீஸை விட்டு நான் வெளியே அனுப்பிட்டேன், இனி வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஃபோனில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவன் அதுக்கு மேலே அவங்க அண்ணங்க, சூப்பர் மித்ரா, நீ நல்லா பிளான் பண்ணியிருக்கியே, சரியான பிளான் பண்ணியிருக்கேன், இப்போயே பாரு நான் அவளை அடிச்சுவேன், அவளை வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்புகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க மித்ரா கிட்ட பேசிக்கிட்டு வேகமாக வர்றாப்புல. ஏய் பாரதி வெளியே வா முதல்ல, ஏய் பாரதி வெளியே வா முதல்ல அப்படின்னு. உடனே நம்ம திலகா பாட்டி மீனா எல்லாம் வந்து ஆச்சரியமாக, என்னது இவர் நடு வீட்டிலேருந்து சாமி ஆடிக்கிட்டு இருக்காரு. உடனே திலகா பாட்டி இருந்துட்டு, என்னடி உன் புருஷன் இந்த மாதிரி சத்தம் போட்டுட்ருக்காரு, பாரதி எதுக்கிட்டு இப்படி பேசி கூப்பிட்டுட்ருக்காரு அப்படின்னோடனே, நீ வேற கம்முன்னு இருமா, அவர் ஏற்கனவே சாமி ஆடிக்கிட்டு இருக்காரு, நீ கூட கொஞ்சம் சலங்கையை கட்டி விட்டுறாத, கூட கொஞ்சம் ஆடுவார், நீ செவனேன்னு இரு, என்ன பிரச்சனை நீ அந்த லண்டன் பாட்டியே கேட்கும், அதுக்கு உன் மருமகனே சொல்லுவார் பதில், நீ அப்போயே என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி சொல்கிறாப்புல. உடனே இந்த மாதிரி ஆஃபீஸ்லேருந்து அந்த லண்டன் பாட்டி அதுக்கு தகுந்த மாதிரியே கேள்வி கேட்குமா, கேட்ட உடனே இந்த மாதிரி ஆஃபீஸ்லேருந்து பணத்தை திருடிட்டா, இப்போ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னோடனே உடனே எல்லாம் பாரதி பாவம், அந்த பாவம் பாரதி பாவம் தாங்க, சரிங்களா, ஒருத்தர் மேலே வீணாக பழிய போட்டால் பாவம் தான், இல்லைன்னா நாங்கள் சொல்லலை, சரியா, ஆனால் அவளுக்கு அது தேவைதாங்க, அந்த கூமுட்டைக்கு அது தேவைதான். அவங்க அம்மா யார், ஆதியோட அவங்க அம்மாவை பேசின பேச்சுக்கு இவ இதெல்லாம் அனுபவிக்கணும் கண்டிப்பாக. முற்பகல் செய்யும் பிற்பகல் விலையெல்லாம் அதில் அந்த காலம், இப்போல்லாம் செஞ்ச தப்புக்கெல்லாம் உடனே தண்டனை தான். நீ அந்த அம்மாவை எத்தனை பேச்சு பேசினேன், இப்போ கண்டவங்கிட்டலாம் பேச்சு வாங்க வேண்டியது உன் தலையெழுத்து, வாங்கு அனுபவி, அவ்வளோதான். ஒன்றுமே செய்யாத தப்பே பண்ணாத அந்த வயசான அம்மாவை வார்த்தையாலேயே குத்தி கிழிச்சியே ராசாத்தி, வாங்கு நல்லா வாங்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்கு, சரியா. உடனே அப்படியே நிற்கிறா கைஸ், அப்படியே நிற்கிறான், அப்படியே சுதாகர் திட்டிக்கிட்டே இருக்கிறா, லண்டன் பாட்டியும் திட்டிக்கிட்டே இருக்குது, அப்படியே சிலையாட்டம் நிற்கிறா, சிலையாட்டம். அதான் சுதாகர் கேட்பான், என்ன இத்தனை தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், கல்லாட்டம் நிற்கிற, அவள் கல் தான், அது ஒரு கல் தான். அது உடனே என்னது, ஓகே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன், இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டு அங்கேயே நிற்கிறாப்புல. ஏன்னா ஆதி வரணும் இல்லையா, அதுக்காக சீரை இழுக்கிறாங்களாமா. அப்புறம் அதையும் அதே மாதிரியே அந்த பொண்ணு பாரதியை நடிச்சிருப்பா பார்த்தீங்களா, அந்த பொண்ணை அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி அதையும் போய் மீட் பண்ணிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஆதி வந்து அந்த கேமராவில் செக் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டு யாரோ சர்வேஷாமா, அவன் போலீஸ்காருக்கு கால் பண்ணி அவனுக்கிட்ட சொல்லி அந்த ஆட்டோக்காரரை ட்ரேஸ் பண்ணி அந்த ஆட்டோக்கார்ட்ட அட்ரஸை கேட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து பார்த்து வீடியோவை காமிக்கிறாப்புல. வீடியோவில் பார்த்தோன்னே நம்ம தான் அப்படின்னோடனே, இப்போ நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லிட்டேன்னா உன்னை விட்டுறேன், இல்லைன்னா இப்போயே உன்னை போலீஸில் இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு பயந்துட்டு, கேளுங்க நீங்கள் என்ன கேட்டாலும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வருவானாட்டிருக்குது. வீட்டுக்கு வந்த உடனே அந்த கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சான் பாருங்கள், அவனை வந்து ஆதி விசாரிச்சுட்டு இருப்பான் எனக்கு தோணுது. அதை விசாரிக்கிறத பார்த்துட்டு இந்த மித்ரா இந்த பக்கி என்ன செய்யுது, மாத்திரையை ஓவர் டோஸாக மாற்றி வச்சிட்றா ஆதிக்கு. அப்போ இவளோட காதல் வந்து ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபேக்சுவேஷன், ஆதிக்கிட்ட இருக்கிற ஒரு இன்ஃபேக்சுவேஷன், இல்லை அப்படின்னா ஆதியோட சொத்துக்கு ஆசைப்படுற ஒரு ஜென்மம். மித்ரா வந்து ஆதியை உண்மையாக லவ் பண்ணவில்லை, சரியா. லவ் பண்ணவனுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்காம அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற கேரக்டருக்கு மத்தியில் இந்த மித்ரா வந்து அவனை வந்து அவளோட கைக்குள்ளேயே வச்சுக்கணும், அவனை ஆதியோட சொத்தெல்லாம் அனுபவிக்கணும். ஏன்னா சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு கம்பெனி இல்லையா, அதனால் அவன் சொத்தையெல்லாம் நம்ம ஆட்டையை போடணும்னு சொல்லிட்டு இவ வந்து இந்த வேலைத்தனத்தை பண்ணியிருக்கா. இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் கூட நினச்சேன், முந்தி ரிவ்யூலெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், கமெண்ட்ஸில் கூட என்னை கேட்பாங்க சில பேர்லாம், சரியா. அப்போ கூட எனக்கு புரியல, ஆனால் இன்றைக்கி புரிஞ்சிருச்சு. அப்போ மித்ரா வந்து ஆதி மேலே வச்சுருக்கிற காதல் வந்து உண்மையான காதலே கிடையாது. ஏன்னா உண்மையாக லவ் பண்ணியிருக்கிறவ வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண மாட்டான், சரியா. அப்போ மித்ரா வந்து வெரி 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 ஒஸ்ட் கேர்ள், வெரி வெரி பேட் கேர்ள், சரியா. உடனே அவ்வளோதான். இதில் ரிவ்யூ என்ன நம்ம ப்ரோமோ போட்டதையும்
இன்றைக்கி எபிசோடையும் சேர்த்தே நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். இதில் நீ ரிவ்யூ பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேனே எனக்கு கமெண்ட்ஸில் ஞாபகப்படுத்துங்க, சரிங்களா? ஸோ மொத்தத்தில் வந்து இனி அனல் பறக்கும் கதை களம் கட்டம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. மறுபடியும் அந்த ஓட்டுற கடாட்டம் அதை எதை செய்ய போகிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இல்லை அப்படின்னா ஆதி தான் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறா பாருங்க. அவன் ஃபோன் பேசிட்டு அப்போ நான் பாரதி நான் எனக்கு வந்து மைண்டில் பட்டுச்சு, இதில் ஏதோ தப்பு இருக்குது எனக்கு பட்டுச்சு, அதே மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ பாரதி வந்து எந்த தப்பும் செய்யலை, இப்போ இதை யாரோ பாரதியை மாட்டி விடுறதுக்காக செஞ்சுருக்காங்க, இப்போ இதை யாரும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆதி நினச்சிக்கிறான் பார்த்தீங்களா? ஆதி வேணால் கண்டுபிடிப்பான், எனக்கு தெரிஞ்ச ஆதி வேணால் கண்டுபிடிப்பான். ஆனால் இவன் ஒன்றும் செய்ய மாட்டான், சரிங்களா? இந்த இப்படி இருக்கிற தட்டை கூட இப்படி நிமித்தி வைக்க மாட்டான், இப்படி இருக்கிற குண்டா சட்டியை கூட இப்படி நிமித்தி வைக்க மாட்டாங்க மேடம். மறுபடியும் இப்படியே சேலையை நல்லா நீட்டாக கட்டிக்கிட்டு கையில் இவ்வளோ பெரிய நகத்தை வச்சுக்கிட்டு சரியா தலைமுடியை விரித்து போட்டுக்கிட்டு பேன்னு உட்காந்து இது பண்ணுறது தான் இந்த அம்மா லாய்க்கு. வேறு ஒரு மண்ணாங்கட்டியும் செய்ய போகிறதே கிடையாது. ஆதி தான் எல்லா ஸ்டெப்பையும் செய்வான். மறுபடியும் இந்த மித்ரா வந்து இவளை ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான், ஆதி வந்து காப்பாற்றிக்கிட்டே இருப்பான். இதான் பொழப்பு, வேறு பொழப்பே இல்லை இந்த இதயம் சீரியலில். கேவலம் பிடிச்ச சீரியல். ஓகே கேஸ், என்ன குழந்தைங்களே ரெண்டு மூணு குழந்தைங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல. ஆதி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தப்போ பார்த்தது. அப்புறம் கேஸ் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த ஆதிக்கு தலையில் அடிபட்டுச்சுல்ல, அப்போ இந்த சைடு தானே பேண்டேடு போட்டிருந்த மாதிரி இருந்தது, இந்த சைடு போட்டிருந்த மாதிரி காமிக்கிறாங்க பாருங்கள். இல்லை எனக்கு அது தெரியல, எனக்கு அது மாற்றுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது என்னன்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். மேபி கரெக்டாக இருந்தால் ஓகே தான், இல்லை மாற்றிருந்தாங்கன்னா கதைக்காக மாற்றினாங்களா என்னன்னு தெரியல, சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க கேஸ். இந்த சீரியலை ரிவ்யூ பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் வேறு என்ன, மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் அது ஒரு மாதிரி ட்ராக்கில் போயிட்டுருக்குது, அதை ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் ஒருத்தே இல்லைங்க. அப்புறம் வேறு என்ன, வாரிசு சீரியல் நான் இதை பற்றி பேசியே ஆகணும் கேஸ், உண்மையிலே நான் பேசியே ஆகணும். வாரிசு சீரியல் அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுங்களா? அது ஒரு விதமான ஒரு சந்தோஷம் கேஸ். அது ஒரு ஃபீலே தனி குடும்பமாக இருக்கிறது வந்து வேறு ஃபீலிங். ஆனால் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது இந்த படம் பார்த்துருக்கீங்களா? ஸ்னேகாவும் சேரனும் நடிச்சிருப்பாங்க, அது பிரிவோம் சந்திப்போம்னு நினைக்கிறேன். இப்போ என்ன படம் பேர் அதான் நினைக்கிறேன், பிரிவோம் சந்திப்போம்னு நினைக்கிறேன். கூட்டு குடும்பத்தில் தான் வாழணும்னு நினைப்பான், சேரன் வந்து தனியாக வாழணும்னு நினைப்பான். கடைசியில் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி இதாகி அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கே கூப்பிட்டு வருவான் பாருங்கள் சேரன். அது மாதிரி அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷங்க. இன்றைக்கி பாருங்கள், அந்த அன்டாக்ஸரி விளையாடினது, கேம் விளையாடினது, எல்லாம் சேர் போட்டு அந்த கேம்ப் ஃபயர் கொண்டாடினது, இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சரிங்களா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் அந்தாக்ஸரியில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது தான் எனக்கு பிடிக்கல. அது என்ன கேஸ், எனக்கு இப்போ எல்லாருமே தான் பாட்டு பாடினாங்க, இவன் 2 லைனை விட்ட உடனே சிபி எடுத்து பாடினான். அப்போ ஜனாமா நல்லா தானே பாடினாங்க, அப்போ ஜனாமாவுக்கு தானே ப்ரைஸ் கொடுத்துருக்கணும். இவங்க எப்படி சிபிக்கும் தமிழுக்கு கொடுக்கலாம்? ஜனாமா தானே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க, இப்போ அவங்களுக்கு தானே ப்ரைஸ் கொடுத்துருக்கணும். அப்போ ஜட்ஜ்மெண்ட்டு தப்பாலாம் இருக்குது, சரிங்களா? ஏன்னா நான் என்னோடய ஃபீலிங்கில் சொல்கிறேன், நீங்கள் எதாவது நினச்சிங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் சிபி தமிழ் ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது தன்னோட கோபத்தை கூட அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசினாங்க பார்த்தீங்களா 2 பேரும், அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்தினாங்க பார்த்தீங்களா. 2 பேரோட ஆக்டிங் செம, வேறு லெவல், சூப்பர். அப்புறம் வேறு என்ன கேஸ், மற்ற சீரியல் வீரால் ஒரு வழியாக உண்மையை கண்டுபிடிக்க போயிட்டுருக்காங்களான் இருக்குது, ராகவனை காப்பாற்றுறதுக்காக. கண்டுபிடிக்கட்டும். அப்புறம் வேறு என்ன, நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா. கமெண்ட்ஸை பார்க்காதனால ஒரு மாதிரியாக இருக்குது, சரியா? நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? அப்புறம் கைஸ் இன்னொன்று சொல்கிறேன், அந்த மாத்திரையை கலந்தது மித்ரா தானே பாரதிக்கு தெரியும்ல. உடனே மித்ராவை பற்றி ஆதிக்கிட்ட சொல்லலாம்ல, அதை சொல்ல மாட்டாங்க மேடம். ஆனால் மித்ராவை வந்து இப்படி கழுத்தை பிடிச்சி இது பண்ணுறது, உனக்கும் ஆதிக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மண்ணாங்குட்டிக்கு தான்ப்பா, சரிங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. சார் கைஸ், ஒன்று சொல்கிறேன், இவங்க வந்து இப்படியே தூக்கிட்டு போவாங்க அந்த சீரியலை, புரியுங்களா? இந்த புசுவனம் பார்த்துருக்கீங்களா? புசுவனம் அப்படியே பற்ற வைக்கும்போது புசுங்கும், அப்புறம் நல்ல பட்டாசுன்னு வச்சுக்கோங்களேன், சுருன்னு போகும் மேலே வரைக்கும் போயிட்டு, அப்புறம் சுயின்னு அப்படியே இதாயிடும். அந்த மாதிரி தான் இந்த சீரியல். அப்படியே நம்மளுக்கு பட்டாசு அப்படியே படப்படன்னு காமிக்கிற மாதிரி காமிப்பாங்க, அப்புறம் புசுவான மாதிரி ஆகிப்போயிடும்.
சரிங்களா? அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்காதீங்க. சரியா? எப்படி நம்ம கூமுட்டை மறுபடியும் அதே மாதிரி தான் பண்ண போகுது. மித்ரா பற்றிலாம் இவ எங்கே சொல்ல போகிறா ஆதிக்கிட்டலாம். அதெல்லாம் கனவுல கூட நினைக்காது. நடக்காது. ஆதியாக கண்டுபிடிச்சா மட்டுமே தான். சரிங்களா? ஓகே கேஸ், வேறு என்ன? கண்டிப்பாக உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? பை.